ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க விஜய் அபிஷேக். அதான் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது 2026 எலெக்ஷன் வர போகிற விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த நேரத்தில் எல்லா கட்சியுமே அவங்கவுங்க வேலையை பக்காவாக பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த 5 வருஷம் நம்மள ஆண்டுகிட்டு இருந்த இந்த டிஎம்கே வந்து மக்களுக்கு நம்பிக்கை கொடுத்துச்சா இல்லையா அப்படின்றதான் இங்கே மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்குது. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ டிஎம்கே வந்து கடைசியாக வந்து இடைக்கால பட்ஜெட் அப்படின்னு சொல்லி இடைக்கால பட்ஜெட் ஒன்று வச்சாங்க. இது வந்து எல்லாருமே சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சா? மக்கள் இதை நம்பினாங்களா? இந்த 2026 திமுகவுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? மக்களுக்கு திமுக பண்ணது என்ன, மக்கள் திமுக பண்ண போகிறது என்ன அப்படின்றதா இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். ஸோ அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் உங்கள் விஜய் அபிஷேக், இது நம்ம ஜெம் டிவி. 2026 இந்த எலெக்ஷன் வந்து எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இவ்வளோ நாளாக வந்து 2 முனை போட்டிகள் அப்படி தான் இருந்துச்சு. இந்த வாட்டி 4 முனை போட்டிகள் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, திமுக அதிமுகவாக இருக்கட்டும், இந்த நேரத்தில் தாவேக்கான்னு சொல்லி ஒரு புதிய ஒரு கட்சி ஒன்று வந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இவங்கள ஓவர்டேக் பண்ணுற மாதிரியே நாம் தமிழர் கட்சியும் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துகிட்டே இருக்கு. 1%, 3%, 6%, 8% வந்து இப்போ 12% கிட்ட வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு சரப்பரை சொல்லியிருக்காங்க. அதனால இது வந்து 4 முனை போட்டி அப்படின்றது தான் உண்மையா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் திமுக ஆட்சி வந்து இந்த 5 வருஷமா நமக்கான சரியான ஒரு ஆட்சியை கொடுத்தாங்களா, மக்களுக்கு நம்பிக்கை கொடுத்தாங்களா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, மக்கள் நிறைய பேர் இல்லை அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. பாதி பேர் தெரிலன்னு சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் பேர் தான் ஆமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ லாஸ்ட்டாக இடைக்கால பட்ஜெட் அப்படின்னு சொல்லி திமுக வந்து தமிழக சட்டசபையில் ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை ஒன்று வச்சிருந்தாங்க. புது விஷயம் இல்லை, பழைய விஷயம் தான். அதாவது என்னென்ன பண்ணோம் அப்படின்றது தான். அது வந்து மக்களை சாட்டிஸ்ஃபைட் பண்ணிச்சா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இல்லை. அது வந்து ஒரு எம்டி பேப்பர் அப்படின்ற ஈக்குவலாக தான் அதை சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 2021 திமுக வந்து இங்கே ஆட்சியை பிடிக்கிறதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட விஷயங்களை சொன்னாங்க. அதாவது இதுக்கு நாங்கள் அப்படி பண்ணுவோம், இது அதாவது சொல்ல போனோம் அப்படின்னா நிறைய விஷயத்துக்கு வந்து அவங்க வந்து நிதி ஒதுக்குவோம் அப்படின்னு சொன்னாங்க. அது நிதி ஒதுக்குன்னா செஞ்சாங்களான்னு பார்த்தீங்க அப்படின்னா சத்தியமா இல்லை. முக்காவது விஷயத்துக்கு அவங்க செய்யவே இல்லை. சரி, ஓகே, இந்த 4 வருஷமா அவங்க பட்ஜெட் போட்டப்போ இதுக்கெல்லாம் அவங்க செய்யவே இல்லை. சரி, கடைசி பட்ஜெட் மீட்டிங் இதுதான். ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட 4 வருஷமா அவங்க வந்து பட்ஜெட் வந்து வச்சுட்டே தான் இருக்காங்க. அப்போயும் அவங்க பாதி விஷயத்தை செய்யவே கிடையாது. சரி, ஓகே, பரவாயில்ல, இப்போ வந்து கடைசியாக ஒரு பட்ஜெட் மீட்டிங் வருது, இதுலையாச்சும் நமக்கு கேட்டதெல்லாம் பண்ணுவாங்க, நமக்கு சொன்னதெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. எல்லாருக்குமே வந்து இது ஒரு ஏமாற்றமாக தான் இருந்துச்சு. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, முன்னாடி திமுக ஆட்சிக்கு வரப்போ என்ன சொல்லியிருந்தாங்க, எதுக்கு நிதி ஒதுக்குன்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அதாவது கேஸுக்கு மானியம் தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது வந்து பெட்ரோல் டீசல் விலையை வந்தோடனே கம்மி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிற எலக்ட்ரிசிட்டி பில், அதாவது இந்த மீட்டருக்கு கரெக்டாக அந்த பில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் ஜல்லிக்கட்டு மாடு வளர்க்குறவங்க எல்லாருக்குமே மாதந்தோறும் நிதி ஒதுக்குவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, எஜுகேஷன் லோனை வந்து தள்ளுபடி பண்ணுவோம், அதாவது இந்த ஸ்கூலு காலேஜ் படிக்கிறவங்க எஜுகேஷன் லோன் போடுவாங்களா, அதை தள்ளுபடி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் எல்லா மீனவர்களுக்குமே ஒரு வீடு கட்டி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி தான் இந்த ஓட்டு எல்லாமே வாங்கினாங்க. இது எல்லாத்துக்குமே நிதி ஒதுக்குவோம்னு சொன்ன அவங்க தனியாக அவங்க வீட்டுக்கு மட்டும் நிதி ஒதுக்கிக்கிட்டாங்க. இது வரைக்கும் மக்களுக்கு எந்த விஷயமே செய்யவே இல்லை. செஞ்சாங்க, ஆனால் சொன்ன விஷயங்கள்ல முக்கியமான விஷயங்களை எல்லாமே விட்டுட்டாங்க அப்படின்றதா மக்களோட பெரிய கருத்து. அதாவது இதை நம்பி ஓட்டு போட்ட முக்காவாசி பேர் இன்னமும் ஏமாற்றதெல்லாம் வீட்டில் உட்காந்துருக்காங்க. ஓகே, நிதி ஒதுக்குறதுல தான் அவங்க கோட்டை விட்டாங்க. அதாவது ஆட்சியில் எல்லாமே கரெக்டாக பண்ணாங்களா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இல்லை. அதாவது திமுக ஆட்சியில் மட்டும்தான் இந்த துப்புரவு பணியாளர்களுக்கு இந்த பிரச்சனையா இருக்கட்டும், அப்புறமா வந்து ஸ்கூலில் இருக்கிற ஸ்கூல் காலேஜில் இருக்கிற டீச்சர்ஸ், அதாவது கவர்மெண்ட் டீச்சர்ஸோட பென்ஷன் விஷயமா இருக்கட்டும், அதுக்கப்புறம் கவர்மெண்ட் டாக்டர்ஸ், அப்புறம் கவர்மெண்ட் நர்ஸ், இவங்க எல்லாருக்குமே வந்து பிரச்சனை வந்தது எதுலன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த திமுக ஆட்சியில் தான். அதாவது ஏன் மாற்றுத்திறனாளிகள் அவங்களுக்குள்ள பிரச்சனையை கூட இவங்க அது வரைக்கும் தீர்க்கவே இல்லை. அவங்களுக்கு நிதி ஒதுக்குறேன்னு சொன்னால் அந்த விஷயமும் தீர்க்கவே இல்லை அப்படின்றது தான் இங்கே பெரிய சங்கடக்கூடிய விஷயம். அது மட்டும் இல்லாமல் திமுக மேலே ஒரு நம்பிக்கையே இல்லை அப்படின்றது தான் ஒரு மெயினான விஷயம். அதாவது பார்த்தீங்கன்னா, எல்லா வருஷமும் திமுகவை சேர்ந்த, அதாவது திமுகவோட தலைவர்னு இல்லை, அதாவது நம்மளோட தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எல்லா வருஷமுமே ஃபாரின் போனார். எதுக்கு? ட்ரிப்பு கிடையாது. அதாவது வந்து அவர் எதுக்கு போனார்னா பிஸ்னஸ் பேசுறதுக்காக போனார். பிஸ்னஸ் அங்கிருந்து நமக்கு ஒரு பிசினஸ் கொண்டு வந்து நம்ம ஊரை வந்து செழிப்பாக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனா வருஷந்தோறும் போயிட்டு இருந்தாரு. இவ்வளவு வருது, அதாவது 15 கோடியிலிருந்து ஒன்று வருது, 15,000 கோடியில் ஒரு கம்பெனி வருது, 50,000 கோடியில் ஒரு கம்பெனி வருது, அதாவது இல்லை வந்து பார்த்தோம் அப்படின்னா 4,000 பேருக்கு வேலை, 40,000 பேருக்கு வேலை, 50,000 பேருக்கு மேலே அப்படின்னு சொல்லி எல்லாமே சொன்னாங்களே தவிர, ஆனா ஒரு கம்பெனி வரல, ஒருத்தருக்கு வேலை கிடைக்கல. அதாவது எதிர்கட்சி எல்லாமே தொடர கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க. அதாவது நீங்க எவ்வளவுதான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க, எவ்வளவுதான் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க பிடிச்சிங்க, அதுக்கான இது என்ன, எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு வாங்கி கொடுத்தீங்க, அதுக்கான ஒரு லிஸ்ட் எங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவ்வளவுதான். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இது எல்லாத்துக்குமே வாங்கி முன்னாங்களா? இதே திமுக ஆட்சியில் இந்த ஆட்சி நடந்துகிட்டு இருக்கிறப்பயே ஏகப்பட்ட ஊழல் வழக்கில் வந்து அங்க இருக்கிற அமைச்சர்களும் சரி, அந்த கட்சி நிர்வாகிகளும் சரி, எல்லாருமே வந்து கையும் கழுவ மாட்டாங்க. இட்லின்ற கிட்னி ஞாபகம் இருக்கா? அது ஆட்சியில் இருக்கிறப்பே தான் நடந்துச்சு. ஆனால் அதுக்கான ஒரு ஆக்ஷன் எடுத்தாங்களா? இல்லை.
என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா சரி ஓகே நிதி ஒதுக்குறதெல்லாம் கோட்டை விட்டாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆட்சி பண்றதுலயுமே கோட்டை விட்டாங்க அப்படின்றதான் இருக்கிற மெயினான ஒரு கோவமா இருக்கு. அதாவது இப்ப தங்கம் தென்னரசு நிதியமைச்சர் வந்து ஒன்று சொல்லியிருந்தாரு. என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா அதாவது பேரிடர் வேளாண்மைக்கு வந்து மத்தியில அதாவது சென்டர்ல இருந்து ஒரு சரியான ஃபண்ட் வரல, ரொம்பவே கம்மியா வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஆனா நம்ம தமிழகத்துக்கு எவ்வளவு ஃபண்ட் வந்திருக்கு அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெரியுமா? அதாவது இந்த 5 வருஷத்துல தேசிய நிவாரண நிதி, அதாவது எப்படி சொல்றோம் அப்படின்னா நேஷனல் ரிலீஃப் ஃபண்டுன்னு சொல்லி சென்ட்ரல்ல இருந்து நமக்கு 1364 கோடி வந்து ஒதுக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஸ்டேட் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்ட், அதாவது மாநில பேரிடர் எதிர்வொலி நிதி, இதுக்காக மட்டுமே சென்ட்ரல் இருந்து கிட்டத்தட்ட 4500 கோடி வந்து நிதி ஒதுக்கியிருக்காங்க. அதாவது 2024 டிசம்பர்ல மட்டுமே பிஜேபி கவர்மெண்ட் கிட்டத்தட்ட 944.8 crores வந்து நிதியை ஒதுக்கியிருக்காங்க. இவ்வளோ நிதி ஒதுக்கியுமே வந்து சென்ட்ரல் இருந்து நிதி கொடுக்கல, சென்ட்ரல் இருந்து நிதி கம்மியாக வந்துச்சு. அந்த நிதி எங்கே போச்சுன்றதான் தெரில. அதாவது இவங்க வந்து நிதி கம்மியாக வந்தது சரியாக பண்ண முடியலன்னு சொல்கிறாங்களே தவிர ஆனால் உங்களுக்கு நிதியெல்லாம் கரெக்டாக வந்துடுது அப்படி தான் நான் நினைக்கிறேன். அதாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா நிதி கரெக்டாக வரலன்னு ஒருத்தவங்க வந்து ஒரு பாயிண்ட் அவுட் வைக்கிறாங்க. ஆனால் அங்கேருந்து வந்தது எல்லாமே வந்து இவ்வளோ வந்திருக்கு அப்படின்ற ஒரு பாயிண்ட் வந்ததுக்கு அப்புறம் கவர்மெண்ட் வாய மூடிருச்சு. இது வந்து டோட்டலாக சொல்ல போனோம் அப்படின்னா தன்னை நியாயப்படுத்திக்கிறதுக்காக வந்த ஃபண்டை வந்து ஏமாத்திருக்காங்க அப்படின்றதா இப்போ எல்லாமே வெட்ட வெளிச்சமாக ஆயிடுச்சு. அதாவது கிட்டத்தட்ட நான் சொன்ன மாதிரியே அதாவது நேஷனல் டிஃபென்ஸ் ஃபண்டுன்னு சொல்லி 1364 கோடி, அதுக்கப்புறம் ஸ்டேட்டுக்குன்னு சொல்லி 4500 கோடி கொடுத்துருக்காங்க. இந்த அமௌண்ட் வந்து பத்தாதாவது எங்கே போச்சு அப்படின்றது தான் எல்லார் மக்களுக்குள்ள வந்து ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்குது. அதாவது ஏகப்பட்ட டிசாஸ்டர் நடந்துச்சு, அதுக்கான கரெக்டான ஒரு சொல்யூஷன் கிடச்சிச்சா? ஏன் இப்போ வந்து நம்ம சென்னையாக இருக்கட்டும் எங்கேயுமே வந்து இந்த மழை நீர் வந்து தேங்கி நிற்கிது அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு இது பண்ணோம். 100% முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இந்த வாட்டி பேஞ்ச மழை அதாவது கம்மி தான், இவ்வளோ நாளாக பேஞ்சதோட இந்த வாட்டி பேஞ்ச மழை வந்து கம்மி தான். அதுக்கே வந்து இடுப்பளவுக்கு தண்ணி வச்சு எல்லாம் சுற்றிட்டு இருந்தோம். கேட்டால் 100% முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னாங்க. அந்த 100% எங்கே முடிஞ்சிச்சுன்னு தெரியல. அதாவது 100% கமிஷன் முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் வேலை முடிஞ்சிச்சா அப்படின்னு கேட்டோம்னா இல்லை. ஆனால் என்ன சொன்னாங்க எல்லாருமே, அதாவது மெட்ரோ வேலை போடுறதுக்கு முன்னாடியும் சூப்பராக இருந்துச்சு, போடுறதுக்கு அப்புறமும் சூப்பராக இருந்துச்சு. அதான் 100% முடிஞ்சிச்சு நீங்கள் சொன்ன விஷயம் அதுவும் சூப்பராக இருந்துச்சு அப்படின்றதான் இங்கே வந்து மக்கள் ஏமாந்துட்டு இருக்காங்க அப்படின்றதுக்கு ஒரு உண்மையான விஷயம். அது மட்டும் இல்லாமல் இருக்கிறதுலே ஒரு பெரிய குருடா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம வாங்கியிருக்கிற எல்லா கடனையும் நம்ம வந்து தீர்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் வந்ததுக்கப்புறம் வாங்கின கடனோட டபுள் மடங்கு எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு அப்படின்றத உண்மை. அதாவது தமிழகத்தில் வந்து ஒரு அமௌண்ட் இருந்துச்சு, இப்போ அதை விட டபுள் ட்ரிபிளாக மாதிரி போய்கிட்டே இருக்குது. இதில் வந்து இப்போ வந்து எல்லாருக்கும் பண்ணுறாங்க, அதாவது பண்ண வேண்டிய விஷயங்களை விட்டுட்டாங்க. இப்போ வந்து மகளிருக்கு உதவுறதா இருக்கட்டும், அதெல்லாம் பாராட்டக்கூடிய விஷயம். அதாவது எல்லாருக்குமே வந்து பஸ்ஸு ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க, பாராட்டக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்லி ஒரு சைடு பாராட்டினாலும் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயங்களை பண்ணுறேன்னு சொல்லி மறைச்சது தான் முக்கியமான விஷயம். அதில் வந்து நீட்டு முக்கியமான விஷயம், நீட்டு. சரி ஓகே, அதாவது வந்து இவ்வளவு பண்ணுறேன்னு சொல்லி பண்ணவே இல்லை இந்த திமுக ஆட்சி. அதாவது இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, திமுக ஆட்சி வந்து கரெக்டாக ஒரு டிசிஷன் எடுத்தாங்களா, ஒரு கரெக்டான நிதி ஒதுக்குனாங்களா, நமக்கு எல்லாமே நல்லது பண்ணாங்களா அப்படின்னா எனக்கு தெரில. ஸோ அதை நீங்கள் தான் சொல்லணும். அதாவது இவங்க கரெக்டாக பண்ணாங்களா பண்ணலையா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த 2026 யார் ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்க, ஏன் அவங்க ஜெயிக்கணும் அப்படின்றதையும் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் ஜெம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.